नमो नमः। ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. போன வகுப்பு யாராவது சொல்ல விரும்புறீங்களா? கரெக்ஷன் ப்ரூ. இன்னைக்கு பூமணி மாதாஜோட பொண்ணு குணஸ்ரீ பேசுறாங்க. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. அத்தியாயம் 7 பதம் 33. கோபத்தினால் சிவந்த கண்களுடைய அர்ஜுனன் அஸ்வத்தாமனை மிருகத்தை கட்டி போடுவது போல் கட்டி போட்டார். கலியுகத்தில் 5 விஷயம் கைவிட வேண்டும். 1. அஸ்வமேத யாகம். 2. குதிரையை அர்ப்பணம் செய்து செய்கின்ற யாகம். 3. பசுமாட்டை அர்ப்பணம் செய்து செய்கின்ற யாகம். 4. சகோதரனுடைய மனைவியுடன் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்வது. 5. முன்னோருக்கு மாமிசத்தை சாதத்தின் அர்ப்பணிக்க கூடாது. இவை 5ம் கலியுகத்தில் கடைபிடிக்க கூடாது. பதம் 34. கிருஷ்ணர் கோபத்தை வெளிப்படுத்தும் போது அவர் கண்கள் தாமரை போன்று அழகாக இருந்தது. கிருஷ்ணருக்கு மனசிற்குள் கோபம் இருந்தாலும் அவருக்கு வெறுப்பு கிடையாது. தண்டனையே ஒரு கருணைதான். கிருஷ்ணருடைய கோபமும் ஒரு தெய்வீகமானது. பதம் 35. அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியரின் மகன். அவர் ஒரு பிராமணருடைய குணத்தை வெளிப்படுத்தவில்லை. பிராமணருடைய குணம் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய மாட்டார். வருங்காலத்தை பற்றி ஆலோசித்து அதன் காரியத்தை பற்றிய பின் விளைவுகளை ஆலோசித்து நிதானமாக முடிவு எடுப்பார். எந்த ஒரு குற்றமும் செய்யாத தூங்கிக் கொண்டிருக்கிற பாலகர்களை இரவு நேரத்தில் கொன்றிருக்கிறார். அவருக்கு கருணை காட்டாமல் கொன்றுவிடு. பதம் 36. தர்மத்தை அறிந்தவர் எந்த நபர்களையும் கொல்ல மாட்டார். குடிமயக்கத்திலோ பைத்தியமாகவோ உறக்கத்திலோ அச்சத்துடனோ உள்ளவர்களையும் ஒரு பெண்ணையோ சிறுவனையோ முட்டாளாக உள்ள ஒரு பிராணியையோ அல்லது சரணடைந்த ஓர் ஆத்மாவையோ கொல்ல மாட்டார். பதம் 37. தனது வாழ்வை நடத்துவதற்காக மற்றவர்களை கெடுக்கும் இரக்கமற்றவனும் பாதகனுமான ஒருவனை அவனது சொந்த நன்மைக்காக கொன்று விடுவது நல்லது. இல்லையெனில் அவனுடைய தீய செயல்களினால் அவன் இன்னமும் தாழ்ந்து விடுவான். பதம் 38. திரௌபதியிடம் அவளுடைய மகனை கொன்றவனின் தலையை கொண்டு வருவதாக நீ வாக்களித்ததை நான் நேரடியாக கேட்டேன். பதம் 39. உனது சொந்த குடும்ப அங்கத்தினர்களை வஞ்சித்து கொலை செய்தவனாவான். அவனது தலைவனையும் கூட அவன் அதிருப்தி அடைய செய்திருக்கிறான். இவன் எரிந்து போன இவனது குடும்பத்தின் சாம்பலே ஆவான். எனவே உடனடியாக இவனை கொன்றுவிடு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குணஸ்ரீ தானே பேசுனது? கேக்குதா? ஆமாங்க பிரபு. குணஸ்ரீ கண்ணா பேசு. கண்ணா பிரபு பேசுறாரு. ரொம்ப அருமையா சொன்னேன் குணஸ்ரீ. தண்டிலை புத்தூர்ல இருக்கவங்க தானே இந்த பூமணி மாதாஜி? ஆமாங்க பிரபு, அவங்களே தான், அந்த பொண்ணுதான். ஓகே. எத்தனாவது படிக்கிறீங்க குணஸ்ரீ? 8th ஸ்டாண்டர்ட். 8th? ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க.
கலியுகத்துல 5 விஷயம் கடைபிடிக்கிறதுல வந்து இன்னொரு இது சந்நியாசம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பலபைத்திருக்கம் தேவரேன சுதோத்பத்திம் கலவு பஞ்ச விவர்ஜயத். சந்நியாசமும் கலியுகத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்ப தொடர்ந்து 40வது ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம். ஸ்கிரீன் தெரியுது உங்களுக்கு? தெரியுதுங்க பிரபு. யாராவது பின்னாடி சொல்லுங்க. சூத உவாச்ச சூத உவாச்ச ஏவம் பரீக்ஷதா தர்மம் ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்த கிருஷ்ணேன சோதிதः பார்த்த கிருஷ்ணேன சோதிதः நைச்சத்தந்தும் குருசுதம் நைச்சத்தந்தும் குருசுதம் யத்யப்யாத்மகணம் மகான் யத்யத் ஆத்மஹனம் மகான். மொழிபெயர்ப்பு. பொருளுரை வழங்குபவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். சூத கோஸ்வாமி கூறினார், மத கொள்கைகளை அர்ஜுனன் பின்பற்றுகிறாரா என்பதை சோதித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணர் துரோணாச்சாரியரின் மகனை கொன்றுவிடும்படி அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். அஸ்வத்தாமன் அர்ஜுனனின் குடும்பத்தினரை கொன்ற வெறுக்கத்தக்க கொலைக்காரன் என்ற போதிலும் அவனை கொன்றுவிடும் கருத்தை மகாத்மாவான அர்ஜுனன் விரும்பவில்லை. ஹரே கிருஷ்ணா. நம்ம 7வது அத்தியாயத்துல அர்ஜுனர் வந்து அஸ்வத்தாமனை வந்து கைப்பற்றி கொண்டு வந்திருக்கார். கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏவம் பரீக்ஷதா தர்மம் பார்த்த கிருஷ்ணேன சோதிதः நைச்ச தந்தும் குருசுதம் நைச்சதந்தும் குருசுதம் யத்யப்யாத்மகணம் மகான். சோ பரீக்ஷதா தர்மம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை வந்து சோதித்து கொண்டு இருக்கின்றார், பரீட்சித்து கொண்டு இருக்கின்றார். அர்ஜுனரை வந்து டெஸ்ட் பண்றார். பரீட்சதா தர்மம் எந்த விஷயத்துல பரீட்சை செய்யறாருன்னா அர்ஜுனருக்கு அவர் வந்து எப்படி தண்டனை கொடுக்க போகின்றார். ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த நபர் எந்த அளவுக்கு குற்றம் செஞ்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். அதிகமாகவும் தண்டனை கொடுக்க கூடாது, குறைந்தும் தண்டனை கொடுக்க கூடாது. அப்ப எந்த அளவுக்கு குற்றம் செஞ்சிருக்காரோ அதே அளவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளவு ஒரு நுணுக்கமான புத்தி தேவைப்படுகின்றது. அப்ப ஒருத்தர் வந்து தர்ம விஷயத்துல ரொம்ப பக்குவமான புத்தி யார்கிட்ட இருக்கின்றதோ அந்த நபரால தான் குற்றவாளிக்கு வந்து தகுந்த தண்டனை கொடுக்க முடியும். செஞ்ச குற்றத்துக்கு அதிகமான தண்டனை கொடுத்தோம்னா அந்த நபர் மேல உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான வெறுப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். செஞ்ச குற்றத்துக்கு ரொம்ப குறைந்த தண்டனை கொடுத்தோம்னா அப்ப அந்த நபர் மேல உங்களுக்கு வந்து ஒரு விருப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒருத்தர் 2 மாசம் முன்னாடி தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஒரு ஸ்கூல்ல வந்து அவரு
பாவம் புண்ணியம் அதை பத்தி மகாவிஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல பேசினாரு. அது ஒரு மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக அவர் வந்து கடவுள் வாழ்த்திலிருந்து சில திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். அத வந்து அந்த நபரை வந்து ஒரு பெரிய குற்றவாளி ஆட்டம் சித்தரிச்சு அவர் ஏர்போர்ட்ல இறங்கும் பொழுது ஒரு தீவிரவாதி மாதிரி அவரை பிடிக்கிறதுக்காக 150 போலீஸ குவிச்சாங்க. குற்றமே அவர் செய்யல, தப்பு செஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து தப்பு செய்யல, தப்பு செஞ்சிருந்தாலும் சின்ன தப்புக்கு வந்து அவ்வளவு பேர் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி அவரை பிடிக்கிறதுக்காக இது பண்ணாங்க. அப்ப வந்து அப்ப அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி கருத்துக்கள் உள்ள நபர் மேல ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல சில தீவிரவாதிகள் வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல 200-250 பேர் வந்து காயமானாங்க, காலமானாங்க. அதுல சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து அந்த குற்றவாளிகளை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கருணை கொடுத்து அவங்களை விடுதலை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள் மேல அரசாங்கத்துக்கு ஒரு தனியான விருப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு நீதிபதிக்கான குணம் எப்படி இருக்கணும்னா, பாரபட்சம் இல்லாமல் செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனை, அதிகமும் இல்லாம குறைவும் இருக்கக்கூடாது. இப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை வந்து சோதிக்கின்றார். அர்ஜுனருக்கு வந்து எப்படிப்பட்ட தர்ம விஷயத்துல நுணுக்கமான புத்தி இருக்கின்றதா அதை வந்து சோதிக்கின்றார். ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்த கிருஷ்ணேன சோதித்தக. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து வெளிப்படையாக அர்ஜுனருக்கு வந்து ஊக்கம் கொடுக்கின்றார். அஸ்வத்தாமனை கொல்வதற்கு ஊக்கம் கொடுக்கின்றார். ஆனா நைச்சத் ஹந்தும் குரு சுதம் யத்யபி ஆத்மகணம் மகான். மகான் அர்ஜுனன் வந்து ஒரு உயர்ந்த மகாத்மா, மகான். அந்த மகாத்மாவான அர்ஜுனன் வந்து ந ஐச்சத் ஹந்தும் குரு சுதம். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட அஸ்வத்தாமனை கொல்வதற்கு ஊக்கம் கொடுத்தார். அப்படி இருந்தாலும் அந்த மகாத்மாவாகிய அர்ஜுனன் வந்து அஸ்வத்தாமனை கொல்ல விரும்பவில்லை. நைச்சத் ஹந்தும் குரு சுதம். தன்னுடைய குருவினுடைய மகனான அஸ்வத்தாமனை கொல்ல விரும்பவில்லை. யத்யபி ஆத்மகணம், யத்யபி ஆத்மகணம், அந்த அஸ்வத்தாமன் அர்ஜுனருடைய குழந்தைகளையே கொன்று இருந்தாலும், அர்ஜுனருடைய குடும்ப உறுப்பினர்களையே கொன்று இருந்தாலும் அர்ஜுனர் வந்து அந்த அஸ்வத்தாமனை கொல்ல விரும்பவில்லை. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பிரபுபாதரும் அருமையான பொருளுரை எழுதியிருக்கார். விஸ்வநாத் சக்கோதாக்கரும் சில நுணுக்கமான கருத்துக்களை எழுதுறார். கிருஷ்ணர் வந்து நேரடியா சொல்றார், நீங்க அஸ்வத்தாமனை கொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஆனா அப்படி இருந்தாலும் அர்ஜுனர் வந்து அஸ்வத்தாமனை கொல்ல விரும்பவில்லை. ஏன்னா அர்ஜுனர் வந்து ஒரு மகாத்மா, மகான். அர்ஜுனருக்கு கூர்மையான புத்தி இருக்கின்றது, ஒரு உயர்ந்த மகாத்மா. அர்ஜுனர் கிருஷ்ணருடைய உள் மனதை புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் வந்து அவர் சர்வஜராக இருந்தாலும் பல சமயத்துல தன்னுடைய பக்தர்களை சோதிக்கின்றார். ஏன் சோதிக்கின்றார்? பக்தர்களுடைய உயர்ந்த குணத்தை வந்து உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகின்றார். அதற்காக கிருஷ்ணர் வந்து பல சமயத்தில் தன்னுடைய பக்தர்களை சோதிக்கின்றார். இங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பல இடத்துல பாகவதத்துல வந்து கிருஷ்ணர் பக்தர்களை சோதித்துள்ளார். அதற்கு விஸ்வநாத் சக்கோதாக்கூர் பல உதாரணங்களை சொல்றார். கிருஷ்ணர் வந்து
கோபியர்களை சோதித்தார். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்த பொழுது கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசையை கேட்டு கோபியர்கள் தங்களுடைய வீட்டு எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு கிருஷ்ணரை சந்திப்பதற்காக நடுராத்திரியில நடுக்காட்டில் கிருஷ்ணரை சந்திப்பதற்காக வந்தாங்க. அப்ப கிருஷ்ணர் கோபியர்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பர்த்து சுஷ்ரூஷணம் ஸ்திரீனாம் பரோ தர்மஹ. ஒரு பெண்ணுக்கு மிக உயர்ந்த கடமை என்னன்னா, தன்னுடைய கணவனுக்கு ஸ்ரத்தையுடன் சேவை செய்வது. அதுதான் பெண்ணுக்கான ஒரு மிக உயர்ந்த கடமை. அதனால நீங்க இந்த காட்டுல என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. இப்ப நீங்க உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி சென்று உங்களுடைய கணவனுக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் கோபியர்களை திரும்பி போக சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் இந்த இடத்துல கோபியர்களை சோதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணருடைய உள் மனசுக்குள்ள என்ன ஆசைன்னா, கோபியர்களுடன் கிருஷ்ணர் ராச லீலை ராச நடனம் செய்ய விரும்பினார். ஆனா வெளிப்படையாக கோபியர்களை வீட்டுக்கு போக சொன்னாங்க. வீட்டுக்கு போய் உங்களுடைய கணவர்களுக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் கோபியர்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கிருஷ்ணருடைய ஆசை என்னன்னா, கோபியர்களுடன் ராச நடனம் செய்யறதுக்கான அந்த ஆசை இருந்தது. அதே மாதிரி பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல 47வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் உத்தவரை விருந்தாவனுக்கு அனுப்பினார். விருந்தாவனத்துல உள்ள பக்தர்களை சமாதானப்படுத்துவதற்காக உத்தவரை விருந்தாவனத்துக்கு அனுப்பினார். அப்ப உத்தவர் மூலமாக கிருஷ்ணர் கோபியர்களுக்கு உபதேசம் செய்தார். பவதி நாம் வியோகோமே நஹி சர்வாத்மனா கொச்சித். உத்தவர் மூலமாக கோபியர்கள் கிட்ட என்ன சொன்னார்னா, கோபியர்கள் கிருஷ்ணருடைய பிரிவில் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தார்கள். கிருஷ்ணர் என்ன சொன்னார் உத்தவர் மூலமாக, நீங்க எல்லா சமயத்திலும் என்னுடைய தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். ஏன்னா நான் எல்லோருடைய ஹிருதயத்தில் பரமாத்மாவாக வசித்துக் கொண்டு இருக்கின்றேன். உங்களுடைய மனசுக்குள்ளே நான் பரமாத்மாவாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதனால நீங்க எப்பொழுதும் என்னுடைய தொடர்பில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு அந்த கோபியர்கள் கிட்ட நீங்க பரமாத்மா மேல தியானம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த உபதேசத்தை உத்தவர் மூலமாக சொன்னார். அதே கிருஷ்ணர் கோபியர்களை நேரடியாக குருக்ஷேத்திரத்தில் சந்தித்தார். 10வது ஸ்கந்தம் 82வது அத்தியாயத்துல நேரடியாக கிருஷ்ணர் குருக்ஷேத்திரத்தில் கோபியர்களை குருக்ஷேத்திரத்தில் சந்தித்த பொழுது கிருஷ்ணர் சொன்னார், அகம் ஹி சர்வபூதானாம் ஆதிரந்தோந்தரம் பகிஹி. கோபியர்களே, நான் தான் இந்த உலகத்துக்கான ஆதி மூலம். நான் தான் இந்த உலகத்தினுடைய இந்த உலகம் அழியும் பொழுது எல்லாமே என்னிடத்தில் தான் ஐக்கியமாகி விடுகின்றன. நான் எல்லோருடைய ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மாவாகவும் இருக்கின்றேன், நான் வெளியிலையும் வசித்துக் கொண்டு இருக்கின்றேன். நான் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலையும் வியாபித்துக் கொண்டு இருக்கின்றேன். அதனால என் மேல் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த உத்தவர் மூலமாகவும் சரி, அல்லது கிருஷ்ணர் கோபியர்களை நேரடியாக சந்திக்கும் பொழுதும் கிருஷ்ணர் கோபியர்களுக்கு ஞான மார்க்கத்தை பத்தி உபதேசம் செய்தார். இந்த இடத்துல எல்லாம் கிருஷ்ணர் கோபியர்களை சோதித்தார் அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார். கிருஷ்ணர் அந்த கோபியர்கள் கிருஷ்ணரை நடுக்காட்டுல வரும் பொழுதும்
கிருஷ்ணருடைய உள் மனசில் உள்ள ஆசை என்னன்னா கோபியர்களோடு ராச லீலையில் நடனமாட விருப்பப்பட்டார். ஆனா வெளிப்படையாக வந்து நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி கோபியர்களினுடைய ஆசையை வந்து சோதித்தார். அதே மாதிரி உத்தவர் மூலமாகவும் சரி, குருக்ஷேத்திரத்துல நேரடியாக சந்திக்கும் பொழுதும் கிருஷ்ணர் வந்து ஞான மார்க்கத்தினுடைய உபதேசத்தை வந்து கோபியர்களுக்கு உபதேசம் செய்து அதன் மூலமாக கோபியர்களுக்கு கிருஷ்ணர் மேல உள்ள அன்பை வந்து சோதித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நரசிம்ம தேவர் வந்து பிரலாதரை சோதித்தார். நரசிம்ம தேவர் வந்து பிரலாதர் கிட்ட சொன்னார், நான் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்க விருப்பப்படுகின்றேன், நீங்க என்ன வரம் வேணாலும் கேளுங்கள் அப்படின்னு பிரலாதர் கிட்ட சொன்னார். அப்படி சொல்லி பிரலாதரை சோதித்தார். விஷ்ணு வந்து பிருத்து மகாராஜரை சோதிக்கின்றார். வரம் ச மத் கஞ்சனமான வேந்திர விரணீஸ்வ தேகம் குணசீல யந்திரித்தை நாகம் மகைர்வை சுலபஸ் தபோபிர் யோகேன வாயத் சமச்சித்தவர்த்தி. பிருத்து மகாராஜர்கிட்ட விஷ்ணு சொல்றார், உங்களுடைய இந்த உயர்ந்த நடத்தையினால் நான் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்துள்ளேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்க விருப்பப்படுகின்றேன், நீங்க என்ன விரும்புகின்றீர்களோ அதை கேளுங்கள், நான் எது வேணாலும் கொடுக்கின்றேன் அப்படின்னு விஷ்ணு வந்து பிருத்து மகாராஜர் கிட்ட சொல்றார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நரசிம்மதேவர் பிரலாதரை சோதித்தார், விஷ்ணு பிருத்து மகாராஜரை சோதிக்கின்றார். ஆனா இந்த எல்லா சம்பவங்கள்லயும் பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து கிருஷ்ணர் சோதித்த அந்த பரீட்சையில 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி அவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றனர். பிரலாதர் நரசிம்மதேவர் கிட்ட என்ன சொன்னார்? பிரலாதர் சொன்னார், நான் உங்களிடத்தில் ஒரு வியாபார சம்பந்தம் நான் வைக்க விரும்பவில்லை, உங்ககிட்ட இருந்து நான் வந்து ஒரு வரம் கேட்க நான் விரும்பவில்லை, நான் ஒரு வியாபாரியாக அப்படிப்பட்ட உறவை நான் வைக்க விரும்பவில்லை, நீங்கள் என்னுடைய நித்தியமான பகவான், நான் உங்களுடைய நித்தியமான சேவகன், எப்பொழுது நான் உங்களுடைய அடியேனாக சேவகனாக தான் இருக்க விரும்புகின்றேன், இதை தவிர நான் எந்த உறவை நான் விரும்பவில்லை அப்படின்னு பிரலாதர் வந்து திட்டவட்டமாக நரசிம்மர் கிட்ட சொன்னார். பிருத்து மகாராஜர் என்ன சொன்னாருன்னா, பிருத்து மகாராஜர் இந்த விஷ்ணு வந்து பிருத்து மகாராஜர் கிட்ட வரம் கேட்க சொன்னார். அதற்கு பதிலாக பிருத்து மகாராஜர் 9 பிரார்த்தனை சொல்கின்றார், 9 8 பிரார்த்தனை சொல்றார். அந்த பிரார்த்தனைகள்ல வந்து அருமையான பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனையில கடைசியில எப்படி முடிக்கிறாருன்னா, ஸ்வன் மாயயாத்தா ஜன ஈஷ கண்டிதோ யதன்யதாசாஸ்த ரிதாத்மனோ புதக யதாச்சரேத் பாலஹிதம் பிதா ஸ்வயம் ததாத்வம் ஏவார் ஹசின சமீஹிதம். எப்படி ஒரு அப்பாவுக்கு வந்து குழந்தைக்கு எந்த விஷயம் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த அப்பாவுக்கு புரியுமோ, அதே மாதிரி எனக்கு எது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற வந்து நீங்களே நிர்ணயம் செய்து என்னுடைய அபிப்பிராயத்தை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு எது நன்மை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து உங்க மேல முழு விசுவாசம் இருக்கு, முழு நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க வந்து எதை தீர்மானம் எடுத்து எதை நீங்க எனக்கு கொடுக்க விரும்புறீங்களோ, அது கஷ்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு வசதியாக இருக்கலாம்,
ஆனா நீங்க எது எனக்கு கொடுக்க விரும்புறீங்களோ அது கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து எனக்கு நன்மை அப்படிங்கிறது வந்து என்னுடைய நன்மைக்காக தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்களே திருமணம் செய்து எனக்கு எது நன்மை கொடுக்குறீங்களோ அதை நீங்க கொடுங்க அப்படின்னு பிருத்து மகாராஜர் வந்து பகவான் மேல தன்னுடைய முழு விசுவாசத்தை வந்து காண்பிக்கின்றார். கோபியர்களும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து கோபியர்களை திரும்பி போக சொன்னாங்க. ஆனா கோபியர்கள் வந்து கிருஷ்ணருடைய மனசுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆசையை புரிந்து கொண்டு கோபியர்கள் வந்து அந்த நடு காட்டிலிருந்து திரும்பி போகவில்லை. பொதுவாக வந்து ஒரு நபர் வந்து தன்னுடைய ஆசையை வந்து வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றார். பொதுவாக பகவானும் வந்து தன்னுடைய ஆசையை வந்து தன்னுடைய வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துவார். பொதுவாக பகவத்கீதையில சொல்றார், மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு சர்வதர்மான் பரித்யஜ அப்படின்னு தன்னுடைய வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றார். ஆனா சில சமயம் வந்து பகவான் வந்து பகவானுடைய ஆசை மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசை ஒண்ணு இருக்கும். ஆனா அவர் வெளியில சொல்ற விஷயம் வந்து மாறுபட்டதாக இருக்கும். எப்படி கோபியர்கள் கிட்ட கிருஷ்ணருடைய ஆசை என்ன இருந்தது? கோபியர்களுடன் ராசலீலை நடனம் ஆடுகின்ற அந்த ஆசை இருந்தது. ஆனா வெளிப்படையாக என்ன சொன்னார்? நீங்க வீட்டுக்கு போய் கணவர்களுக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த சமயத்துல பகவானுடைய வார்த்தை வெளிப்படையாக பார்த்தோம்னா ஒண்ணு இருக்கு. ஆனா அவருடைய ஆசை வந்து அதிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும். அந்த சமயத்துல தூய பக்தர்கள் வந்து பகவானுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசையை புரிந்து கொண்டு அந்த ஆசைக்கு ஏற்றபடி அவங்க வந்து செயல்படுவார்கள். ஏன்னா தூய பக்தர்களுக்கு பகவானுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற எண்ணங்கள் புரியும். வெளிப்படையாக பகவான் வேற விஷயம் சொன்னாலும் பகவானுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசையை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அவங்க செயல்படுவார்கள். அதே மாதிரி இங்க வந்து கிருஷ்ணர் வந்து வெளிப்படையாக பார்த்தோம்னா அர்ஜுனர் அஸ்வத்தாமனை கொல்வதற்கு ஊக்கம் கொடுத்தார். அதுதான் போன ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனா கிருஷ்ணருடைய மனசுக்குள்ள என்ன இருந்ததுன்னா அர்ஜுனரை வந்து சோதிக்கின்றார். அர்ஜுனருக்கு தண்டனை கொடுக்கும் விஷயத்துல அவருக்கு சரியான பக்குவ புத்தி இருக்கின்றதா அதை சோதிக்கின்றார். மனசுக்குள்ள வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து அஸ்வத்தாமனுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் கிருஷ்ணர் கிட்ட மனசுக்குள்ள இருந்தது. வேறு விதமா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தது. ஆனா வெளிப்படையாக வந்து அஸ்வத்தாமனை கொல்வதற்கு ஆணை கொடுத்தார். இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் அர்ஜுனரை சோதிக்கின்றார். விஸ்வநாத் சக்கரவர்த்தி எப்படி பகவான் வந்து சில பக்தர்களை சோதிக்கின்றாரோ அதே மாதிரி சில சமயம் ஒரு ஆன்மீக வழிகாட்டியும் தன்னுடைய சீடர்களை சோதிப்பார். ஒரு ஆன்மீக வழிகாட்டி வந்து சீடர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த சீடர் வந்து தன்னுடைய உபதேசத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கின்றார் அதை அறிவதற்காக பல சமயம் வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டியும் சோதிப்பார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜரை வந்து 3 தடவை சோதித்தார். 6வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்துல சோதிக்கிறார். 6வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்துல பரீட்சித் மகாராஜர் கேட்கிறார். ஏன்னா 5வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயத்துல வந்து சுகதேவ கோஸ்வாமி நரகலோகத்தை பத்தி வர்ணனை செய்தார். அப்ப பரீட்சித் மகாராஜர் அந்த வர்ணனையை கேட்டுவிட்டு அவர் வந்து கேள்வி எழுப்புறார். இந்த நரகலோகத்தில் உள்ள நபர்கள் வந்து எப்படி அந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு கேக்குறார். அப்ப சுகதேவ கோஸ்வாமி வந்து பதில் சொல்றார், ஒரு பாவத்தை செஞ்சவங்க வந்து
வேதங்களில் உள்ள கர்மகாண்ட பகுதியில் உள்ள பிராயஷ்சித்தத்தை அவர்கள் செய்தாருன்னா அதுல இருந்து அவங்க கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விடலாம் அப்படின்னு சொல்றார். ஆனா பரீட்சித் மகாராஜருக்கு அந்த பதில்னால அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஏன்னா அவரே பார்த்திருக்காரு, பல பேர் வந்து பிராயஷ்சித்தம் செய்யறாங்க, அந்த பிராயஷ்சித்தம் செஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி செஞ்ச அதே தவறை திரும்பி செய்யறாங்க. ஆனா பரீட்சித் மகாராஜர் சொல்றார், இப்படிப்பட்ட பிராயஷ்சித்தம் வந்து ஒரு யானை போடுகின்ற குளியல் மாதிரி அப்படின்னு சொல்றார். யானை வந்து ஒரு ஒரு ஆத்துல குளிச்சதுக்கு அப்புறம் குளிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்பி தன்னுடைய உடம்புல அழுக்கை வந்து போட்டுக்கொள்ளும். அந்த ஆற்றங்கரையில் இருக்கின்ற அந்த சகதியை வந்து தன்னுடைய உடம்புக்குள்ள போட்டுக்கொள்ளும். அதே மாதிரி இந்த கர்ம காண்டத்தில் உள்ள பிராயசித்தத்தை செஞ்சதுக்கு அப்புறம் பல பேர் வந்து அதே தவறை திரும்பி செய்கின்றார்கள் அப்படின்னு பரீட்சித் மகாராஜ் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் சுகதேவ் கோஸ்வாமி ஞான காண்ட மார்க்கத்தில் உள்ள அந்த வழிமுறையை சொல்றார் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம் பரீட்சித் மகாராஜருக்கு வந்து ஒரு சமாதானம் ஏற்படவில்லை. அப்ப கடைசியா சுகதேவ் கோஸ்வாமி வந்து தூய பக்தி மார்க்கத்தை சொல்றார். கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயண அகம் துன்வந்தி காட்சியேன நீகாரம் இவ பாஸ்கரக. கேவல பக்தி, தூய பக்தி செய்யும் பொழுது ஒருத்தருக்கு வந்து அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுகின்றார். பாவ விளைவு, பாவத்தை செய்ய தூண்டும் ஆசைகள், பாவத்தை செய்ய தூண்டும் அறியாமை, இந்த மூணிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுகின்றார். இந்த மாதிரி சுகதேவ் கோஸ்வாமி அவர் வந்து முதல்ல இந்த தூய பக்தியை பத்தி சொல்லியிருக்கலாம். ஆனா சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜரை சோதிக்கின்றார். முதல்ல கர்ம காண்டத்தில் உள்ள பிராயசித்தத்தை சொல்லி சோதிக்கின்றார். பரீட்சித் மகாராஜர் இந்த பதிலினால் அவருக்கு திருப்தி ஏற்பட்டுள்ளதா அப்படின்னு வந்து சோதித்தார். அதே சுகதேவ் கோஸ்வாமி வந்து 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயத்தினுடைய கடைசியில வந்து சுகதேவ் கோஸ்வாமி முழு கிருஷ்ணருடைய லீலையை வந்து 2 ஸ்லோகத்துல சுருக்கமாக சொன்னார். 2 ஸ்லோகத்துல சுருக்கமாக சொன்னார். அந்த 2 ஸ்லோகத்துல சுருக்கமாக சொல்லி பரீட்சித் மகாராஜரை சோதிச்சார். 10வது ஸ்கந்தத்துல 90 அத்தியாயத்துல கிருஷ்ண லீலை சொல்லப்பட்டுள்ளது. அந்த 90 அத்தியாயத்துல உள்ள கிருஷ்ண லீலையை 2 ஸ்லோகத்துல சொன்னார். அதன் மூலமாக பரீட்சித் மகாராஜருடைய ஆர்வத்தை சோதித்தார். பரீட்சித் மகாராஜர் கிருஷ்ண லீலை கேட்பதற்கான ஆர்வம் இன்னமும் இருக்கின்றதா? 4 நாள் முடிஞ்சு போயிடுத்து, இவர் பட்னியுடன் இருக்கின்றார், இவர் கிருஷ்ண லீலையை இன்னும் ஆர்வத்துடன் கேட்க விரும்புகின்றாரா அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை சோதித்தார். அந்த பரீட்சையிலும் பரீட்சித் மகாராஜர் முழுவதுமாக தேர்ச்சி பெற்றார். ஏன்னா 10வது ஸ்கந்தத்தினுடைய 1வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா பரீட்சித் மகாராஜர் வந்து, நான் இந்த கிருஷ்ண லீலையை முழுவதுமாக கேட்க விரும்புகின்றேன், நீங்கள் விஸ்தாரமாக சொல்லுங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் நீங்கள் கிருஷ்ணர் செய்த எல்லா லீலைகளையும் நீங்கள் வந்து விஸ்தாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார். நான் பட்னியோடன் இருக்கின்றேன், நான் எதுவும் சாப்பிடாம குடிக்காம இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீர்கள். உங்களுடைய திருமுகத்தில் உள்ள கிருஷ்ணலீலையை கேட்பதன் மூலமாக எனக்கு வந்து பசி தாகத்தை வந்து நான் என்னால உணரவே இல்லை அப்படின்னு தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுக்கப்புறம் அதே சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜரை 3வது தடவை சோதிக்கின்றார். 12வது ஸ்கந்தத்தினுடைய 5வது அத்தியாயத்துல. அதுல வந்து பரீட்சித் மகாராஜர் கிட்ட கடைசியில நீங்கள் வந்து உருவமற்ற பிரம்ம ஜோதியில் நீங்கள் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அதை கேட்டுவிட்டு பரீட்சித் மகாராஜர் கோபப்படுறார். நீங்க எப்படி இவ்வளவு பகவானுடைய லீலையை சொல்லிவிட்டு கடைசியில என்னை வந்து உருவமற்ற பிரம்ம ஜோதியில் நீங்கள் தியானம் செய்யுங்கள்
அப்படின்னு நீங்க ஏன் ஞான மார்க்கத்தை உபதேசிக்கின்றீர்கள் அப்படின்னு அதுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கின்றார். இந்த சமயத்திலையும் சுக்தேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜரை சோதித்தார். பரிஷித் மகாராஜருக்கு பக்தி மார்க்கத்துல எவ்வளவு ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சோதித்தார். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது பகவானும் சரி அல்லது சில ஆன்மீக வழிகாட்டியும் சரி தன்னுடைய சீடர்களை பக்தர்களை சோதிக்கின்றனர். தூய பக்தர்கள் அப்படிப்பட்ட சோதனையில் அப்படிப்பட்ட பரீட்சையில் எப்பொழுதும் தேர்ச்சி பெற்று விடுகின்றனர். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பரீட்சை வரும் பொழுது, நம்ம கல்லூரியில பரீட்சை எழுதுறோம், அந்த பரீட்சைக்கு முன் அறிவிப்பு கொடுக்கப்படும். இந்த தேதியில உங்களுக்கு பரீட்சை, இந்த பரீட்சைக்கு படிப்பதற்கு நீங்க இந்த புஸ்தகத்துல உள்ள இவ்வளவு பக்கத்தை நீங்க படித்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அந்த சிலபஸ் கொடுத்துருவாங்க. முக்கியமான கேள்வி பதில்கள் அதுவும் கொடுக்கப்பட்டுரும். முந்தின வருஷத்துல உள்ள கேள்வித்தாள்களை என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த இது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பரீட்சையில தேர்ச்சி பெறுவது ரொம்ப சுலபமானது. ஆனா வாழ்க்கையில உள்ள உண்மையான பரீட்சைகள் எந்தவித முன் அறிவிப்பு இல்லாமல் பரீட்சை வரும். இந்த சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜரை பரீட்சை செய்யும் பொழுதோ, கிருஷ்ணர் கோபியர்களை பரீட்சை செய்யும் பொழுதோ, நரசிம்மர் பிரலாதரை பரீட்சை செய்யும் பொழுதோ, விஷ்ணு பிருத்து மகாராஜரை பரீட்சை செய்யும் பொழுதோ அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கவில்லை. இந்த நாள்ல உங்களுக்கு பரீட்சை செய்ய போறேன் அப்படின்னு முன்னறிவிப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் பரீட்சை செய்யும் பொழுது கூட அவங்களுக்கு நாங்கள் என்னுடைய ஆன்மீக குரு என்னை சோதித்துக் கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிற விஷயம் கூட பரிஷித் மகாராஜருக்கு தெரியவில்லை. கோபியர்களுக்கு கிருஷ்ணர் எங்களை சோதித்துக் கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் இந்த எல்லா பக்தர்களும் அந்த பரீட்சையில் அவர்கள் தேர்ச்சி பெற்று தன்னுடைய உயர்ந்த பக்தி உணர்வுகளை வெளிப்படுத்தினர். இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. இந்த நவீன பாடத்திட்டம் ஒரு மாணவனை பரீட்சைக்காக தயாரப்படுத்துகின்றது. ஒரு முழு ஆண்டு தேர்வுக்கு 10வது 12வது பரீட்சைக்காக ஒரு மாணவனை தயார்படுத்துகின்றது. ஆனா உண்மையான கல்வி திட்டம் எப்படி இருக்கும்னா, உண்மையான கல்வி திட்டம் ஒரு நபரை வாழ்க்கைக்காக தயாரப்படுத்தும். இந்த உலகத்துல உள்ள நவீன பாடத்திட்டம் ஒரு பரீட்சையில அதிக மதிப்பெண் வரணும், அதற்காக ஒரு மாணவனை தயாரப்படுத்தும். ஆனா உண்மையான ஒரு சாஸ்திர பாடத்திட்டம், உண்மையான கல்வி ஒரு ஜீவாத்மாவை வாழ்க்கைக்காக எப்படி வாழ வேண்டும் அதற்காக அவரை தயாரப்படுத்தும். அந்த மாதிரி பாக்குறோம். அடுத்த ஸ்லோகம் பின்னாடி சொல்லுங்க. அதோபேத்ய ஸ்வசிபிரம் சிபிரம் கோவிந்த பிரிய சாரதிஹி ஞவேதயத்தம் பிரியாயை ஞவேதயத்தம் பிரியாயை शोचन्त्या आत्मजान्हतान् ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது இந்த எழுத்துக்களை கூர்மையாக கவனிக்கணும். ஷோச்சந்தியா, ஷோச்ச, ஷோஜ கிடையாது, ஷோச்சந்தியா. ஆத்மஜான், ஆத்மச்சான் கிடையாது. ச ச ஜ ஜ ஞ
शोचन्त्या आत्मजान्हतान् மொழிபெயர்ப்பு படிங்க. शोचन्त्या आत्मजान्त्यन्त्या ஆத்மஜான்ஹதான் ஹதான் நுணுக்கமாக हतान् கவனிச்சு உச்சரிக்கணும். மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் அவரது மிக பிரியமான நண்பனும் சாரதியுமான ஸ்ரீ கிருஷ்ணருடன் தனது சொந்த முகாமை அடைந்தார். பிறகு கொலையுண்ட தனது மகன்களுக்கான புலம்பிக் கொண்டிருந்த அவரது அன்பான மனைவியிடம் கொலைக்காரனை ஒப்படைத்தார். ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனர் அஸ்வத்தாமனை திரௌபதியிடம் ஒப்படைத்தார். கோவிந்த பிரிய சாரதிகி அப்படின்னு வார்த்தை வருது. கிருஷ்ணரை நண்பனாகவும் சாரதியாகவும் கொண்ட அந்த அர்ஜுனன் அஸ்வத்தாமனை புலம்பிக் கொண்டிருந்த தன்னுடைய மனைவி திரௌபதியுடன் ஒப்படைத்தார். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே உள்ள உறவை பாருங்க. கோவிந்த பிரிய சாரதிகி. ச ஏவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசிமே சகாச்சேதி ரகசியம் ஹேததுத்தமம். கிருஷ்ணர் சொல்றார், நீங்கள் என்னுடைய பக்தனாக இருப்பதனாலையும் நீ என்னுடைய நண்பனாக இருப்பதனாலையும் இந்த கர்மயோகத்தை நான் உனக்கு உபதேசம் செய்துள்ளேன் அப்படின்னு சொல்றார். உண்மையில பார்த்தோம்னா பிரபுபாதர் எழுதுறார், ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கிருஷ்ணருடன் உறவு இருக்கு. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கிருஷ்ணருடன் உறவு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கிருஷ்ணருடைய அம்சம். எந்த அர்ஜுனர் மட்டுமல்ல, எந்த ஜீவாத்மாவும் அந்த கிருஷ்ணருடன் உள்ள உறவை விரும்பினாருன்னா, கிருஷ்ணருக்கு ஸ்ரத்தையுடன் சேவை செய்ய விரும்பினாருன்னா அந்த கிருஷ்ணருடன் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். கிருஷ்ணர் அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார். பக்தி யோகத்தை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணருடன் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அர்ஜுனருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கிருஷ்ணருடன் இந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம். ததாஹிருதம் பசுவத் பாஷபத்தம் சொல்லுங்க. ததாஹிருதம் பசுவத் பாஷபத்தம் அவாங்முகம் கர்ம ஜுகுப்சிதேன நிரீக்ஷ்ய கிருஷ்ணாபகிருதம் குரோசுதம் வாமஸ்வபாவா கிருபயா நநாமச்ச. மொழிபெயர்ப்பு படிங்க. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், பிறகு ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டப்பட்டும் மிகவும் அமங்கலமான கொலையை செய்து விட்டதால் மௌனமாகவும் இருந்த அஸ்வத்தாமனை திரௌபதி நோக்கினாள். அவளது பெண் சுபாவத்தினாலும் நடத்தை கொண்ட அவளது இயற்கையான நற்குணத்தினாலும் ஒரு பிராமணனுக்குரிய மரியாதையை அவனுக்கு அவள் காட்டினாள். ஹரே கிருஷ்ணா. திரௌபதி கிட்ட அஸ்வத்தாமனை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, திரௌபதியினுடைய சுபாவம் எப்படின்னா வாமஸ்வபாவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாமஸ்வபாவா, ஒரு பெருந்தன்மையான மனதை உடைய திரௌபதி. அந்த திரௌபதி கிருபையா கருணையுடன் அந்த அஸ்வத்தாமனை பார்த்தார். நனாமச்ச, அஸ்வத்தாமனுக்கு நமஸ்காரம் செய்தார். கிருபையா நனாமச்ச. அந்த அஸ்வத்தாமன்
குரோஹோ சுதம், பாண்டவர்களுடைய குருவினுடைய மகன். ததாகிருத்தம் பசுவத் பாஷபத்தம், எப்படி ஒரு விலங்கை வந்து கட்டி போட்டு கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி அஸ்வத்தாமனை அர்ஜுனன் வந்து கயிறால கட்டி 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 போட்டு அங்க கொண்டு வந்திருந்தார். அந்த அஸ்வத்தாமன் வந்து அவாங் முகம், அவர் வந்து தன்னுடைய தலையை வந்து நிமிர்ந்து பார்க்காமல் அவர் வந்து கீழே வெக்கத்துடன் தான் செஞ்ச தவறை உணர்ந்து வெக்கத்துடன் கீழே பார்த்து கொண்டிருந்தார். அவாங் முகம். கர்ம ஜுகுப்சி தேன, ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஒரு தாழ்ந்த செயலை செஞ்சிருக்கின்றார். உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களுடைய மகன்களை கொன்றுள்ளார். அவ்வளவு ஒரு தாழ்ந்த செயல். அந்த தாழ்ந்த செயலை செஞ்சதுனால தன்னுடைய தலையை வந்து கீழே பார்த்து கொண்டே இருந்தார். அவாங் முகம் கர்ம ஜுகுப்சி தேன. ஆனா அந்த அஸ்வத்தாமனை பார்த்து திரௌபதி வந்து நமஸ்காரம் செஞ்சார். கருணையுடன் பார்த்து நமஸ்காரம் செய்யறான். இங்க பார்க்கும் பொழுது வாமஸ்வபாவ, ஒரு நிமிஷம், வாமஸ்வபாவ அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சோ பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, இந்த திரௌபதியினுடைய சபாவத்தை பார்க்கும் பொழுது திரௌபதியினுடைய சுபாவத்தை, திரௌபதி ஒரு வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது திரௌபதி வந்து ஒரு வைஷ்ணவருடைய குணத்தை வெளிப்படுத்துகின்றார். ஒரு வைஷ்ணவருடைய குணம் என்ன? பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகக்ஷமி. ஒரு பக்தர் வந்து அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச, ஒரு பக்தர் வந்து தனக்கு வந்து யார் கெடுதல் செய்கின்றார்களோ அந்த நபர்களுக்கு மேல கூட ஒரு பக்தருக்கு ஒரு வெறுப்பு இருக்காது. அந்த நபர்கள் கூட கூட அந்த நபர்கள்லையும் ஒரு பக்தர் வந்து பொறாமைப்பட மாட்டார். அவர்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய விருப்பப்பட மாட்டார். அத்வேஷ்டா சர்வபூதானா. அப்படி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட உயர்ந்த குணம், இந்த உயர்ந்த குணத்தை திரௌபதி வெளிப்படுத்தினான். தன்னுடைய குழந்தைகளை கொன்ற ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க கண் முன்னாடி அவங்களுடைய குழந்தைகள் சாகிறது வந்து ஒரு பெற்றோர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த துக்கம். ஆனா திரௌபதி தன்னுடைய 5 குழந்தைகளையும் கொன்ற, அந்த 5 குழந்தைகளை தவிர வேற எந்த குழந்தைகளும் கிடையாது, அந்த 5 குழந்தைகளையும் கொன்ற அஸ்வத்தாமன் மேல கருணையை காண்பிக்கின்றார். இதுதான் ஒரு வைஷ்ணவ சுபாவம். இங்க வந்து திரௌபதியும் காந்தாரியையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, காந்தாரியும் தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் இழந்தார்கள். காந்தாரியினுடைய 100 மகன்களும் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல கொல்லப்பட்டனர். ஆனா இந்த 100 மகன்கள் வந்து குருக்ஷேத்திர யுத்தத்துல யுத்த களத்துல கொல்லப்பட்டனர். ஆனா திரௌபதியினுடைய 5 குழந்தைகள் பார்த்தோம்னா உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கொல்லப்பட்டனர். ஆனா காந்தாரி வந்து அந்த காந்தாரியினுடைய 100 மகன்கள் வந்து குற்றவாளிகளாக இருந்தாங்க, அதர்மத்தின் பாதையில இருந்தாங்க, அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த புத்திர சோகத்துல காந்தாரி வந்து கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்தாங்க. அந்த யுத்தம் முடிஞ்சு பாண்டவர்களை கூட்டிக் கொண்டு கிருஷ்ணர் காந்தாரியை சந்திக்க வரும் பொழுது பாண்டவர்கள் வந்து காந்தாரியை பார்க்கறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க. காந்தாரி வந்து ஒரு பதிவிரதா ஸ்திரீ, அவங்க வந்து எங்களுக்கு சாபம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள காந்தாரியை பார்க்கறதுக்கு பயப்பட்டாங்க. இப்ப கடைசியில கிருஷ்ணர் காந்தாரியை பார்க்க வரும்பொழுது காந்தாரி வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து கொண்டு இருந்தாங்க.
அதனால வந்த புண்ணியத்தை இந்த சமயத்துல அந்த 100 மகன்களை இழந்த அந்த சோகத்துல பகவானுக்கே அவங்க சாபம் கொடுக்கறாங்க. கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க நினைச்சிருந்தா இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். நீங்க இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தவில்லை. நீங்க தான் என்னுடைய மகன்கள் சாகிறதுக்கான காரணம். எப்படி என்னுடைய மகன்கள் சாகப்பட்டனரோ அதே மாதிரி உங்களுடைய வம்சமும் அழிந்துவிடும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு சாபம் கொடுக்கிறான். எப்படி அந்த காந்தாரி அந்த கிருஷ்ணர் யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முழு முயற்சி எடுத்தாங்க. சாந்தி தூதனாக முழு முயற்சி எடுத்தாங்க. ஆனா காந்தாரிக்கு தன்னுடைய குழந்தைகள் மேல உள்ள அந்த பற்றுனால கிருஷ்ணர் செய்த முயற்சியில அவங்களுக்கு ஞாபகத்துல வரல. கிருஷ்ணர் மேலேயே பழிய போட்டு கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்துட்டான். சோ காந்தாரி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் புண்ணியம் செஞ்சிருந்தாலும், பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்திருந்தாலும், அந்த கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்து தான் செய்த எல்லா புண்ணியத்தையும் இழந்து விட்டார். ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்துடுறான். ஆனா இங்க திரௌபதியை பாருங்க, திரௌபதியும் தன்னுடைய 5 குழந்தைகளை இழந்திருக்காங்க. உறங்கி கொண்டு இருக்கும்போது அவங்க கொல்லப்பட்டனர். ஆனா அப்படி இருந்தாலும் யாரு கொன்றாரோ அந்த நபருக்கே கருணையை காண்பிக்கின்றார். இதுதான் ஒரு வைஷ்ணவருடைய சுபாவம். அதே சமயத்துல இன்னொரு கருத்து பிரபுபாதர் எழுதுறார். வாமஸ்வபாவ அப்படின்னு பொழுது பிரபுபாதர் எழுதுறார், ஒரு திரௌபதி ஒரு பெண்ணினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகின்றார். ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வெளிப்படுத்துகின்றார். இந்த அஸ்வத்தாமனுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு கருணை மனப்பான்மை இருக்கும். அதனால சில சமயம் அவங்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது யாருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ, ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும். ஆனா அந்த அவங்களுடைய தப்பை உணராமல் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்காம அவங்களே மன்னிச்சு விடுறாங்க. சோ அது தவறு. அது ஒரு எப்படி சில சமயம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வரும் பொழுது ஒருத்தர் பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்காமல் அவரை மன்னித்து விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கின்ற அந்த சுபாவத்தையும் திரௌபதி வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். இங்க பார்க்கும் பொழுது திரௌபதி நினைக்கிறாங்க, இந்த அஸ்வத்தாமன் இந்த தவறு செஞ்சிருந்தாலும் அஸ்வத்தாமன் பாண்டவர்களுடைய குருவினுடைய மகன், இவர் பிராமணருடைய மகன். அதனால அதை நினைத்து அஸ்வத்தாமனுக்கு நமஸ்காரம் செய்யறார். அஸ்வத்தாமனுக்கு ஒரு கருணையுடன் அஸ்வத்தாமனை பார்க்கிறாங்க. நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வைஷ்ணவருடைய சுபாவத்துல பார்க்கும் பொழுது எப்படி திரௌபதியினுடைய அந்த சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் சுபாவம், பொறாமையின்மை அப்படிங்கிற அந்த குணத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்துல ஒரு நீதிபதியினுடைய குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திரௌபதி நீதிபதியினுடைய சரியான குணத்தை வெளிப்படுத்தவில்லை. ஒரு நீதிபதி உணர்ச்சி வசப்பட்டே இருக்கக்கூடாது. ஒரு நீதிபதி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வந்தாருன்னா அவர் விருப்பு வெறுப்பினுடைய பிடியில விடுவார். தண்டனை செஞ்சவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்காமல் அவரை மன்னித்து விடுவார். அல்லது குறைந்த குற்றம் செஞ்சதற்கு அதிக தண்டனை கொடுத்து அவரை அதிகப்படியான தண்டனை கொடுத்து விடுவார். ஒரு நீதிபதி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வரவே கூடாது. அப்படி அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது
திரௌபதி வந்து ஒரு நீதிபதிக்கான ஒரு குணத்தை வெளிப்படுத்தவில்லை. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வந்து அந்த அஸ்வத்தாமனுக்கு வந்து அஸ்வத்தாமனை கருணையுடன் பார்க்கின்றார் அப்படின்னு பிரபாதர் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம் 43. உவாச சாச ஹந்த்யஸ்ய வாசசாசஹந்தஸ்ய வந்தனாநாயனம் சதி பந்தனாநாயனம் சதி முச்யதாமேஷ முஷ்யதாம் ஏஷ பிராமணோ நிதராம் குருஹு. பிராமணோ நிதார குரு. அஸ்வத்தாமன் கயிறுகளால் கட்டப்படுவதை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. மேலும் கற்புடைய பெண் என்பதால் அவள் கூறினாள், அவர் ஒரு பிராமணர், நமது ஆன்மீக குரு, எனவே அவரை விட்டுவிடுங்கள். ஜெயசில பிரபாத். திரௌபதி சொல்ற அஸ்வத்தாமன் அந்த கட்டப்பட்ட நிலையில இருக்கிறத பார்த்து விட்டு திரௌபதியால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. அசகந்தி அப்படின்னா திரௌபதியினால அதை சகித்து கொள்ள முடியவில்லை. அந்த திரௌபதி சொல்றாங்க, ஓ இந்த அஸ்வத்தாமனை உடனே விடுவித்து விடுங்கள். இவர் வந்து என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் இவர் வந்து ஒரு பிராமணருடைய மகன். இவர் வந்து பிராமணர் தான். பிராமணர் வந்து பிராமணோ நிதராம் குருஹு. பிராமணர் நம்மளுடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டி, நம்மளுடைய குரு. அதனால இவரை வந்து விட்டு விடுங்கள், இவரை விடுதலை செய்து விடுங்கள் அப்படின்னு அஸ்வத்தாமனுக்கு வந்து மரியாதையுடன் பேசுறாங்க. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல சதி அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. சதி அப்படிங்கிற வார்த்தை திரௌபதியை வர்ணிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பெருந்தன்மை படைத்த திரௌபதி வந்து அஸ்வத்தாமனை விடுதலை செய்து விடுங்கள், இவர் ஒரு பிராமணர், இவர் நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்றார். அப்படி பார்க்கும் பொழுது இத சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 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 அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய 5 மகன்களும் கொல்லப்பட்டனர். அந்த சமயத்திலயும் திரௌபதியினுடைய இந்த வைஷ்ணவ சுபாவம் இருக்கு பாருங்க. அந்த அந்த அஸ்வத்தாமனை விட்டுவிடுங்கள் அப்படின்னு திரௌபதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து திரௌபதி வந்து சில வாக்கியங்களை சொல்றாங்க. இதுல இருந்து திரௌபதியினுடைய சில குணங்கள் வெளிப்படுகின்றது. ச ரகசியோ தனுர்வேத ச விசர்கோப சம்யமஹ அஸ்திர கிராமஸ்ய பவதா சிக்ஷிதோ யதனுக்ரஹாத் சயேஷ பகவான் துரோண பிரஜாரூபேண வர்த்ததே தஸ்யாத்மனோர்தம் பத்னியாஸ்தே நான்வகாத் வீரசு கிருபி. 44-45 படிக்கிறேன். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திரௌபதி சொல்றாங்க, துரோணாச்சாரியனுடைய கருணையினால, ஓ அர்ஜுனனே, நீங்கள் வந்து அந்த தனுர்வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டுள்ளீர்கள். ச ரகசியோ தனுர்வேத ச விசர்கோப சம்யமஹ. அந்த துரோணாச்சாரியர் வந்து உங்களுக்கு வந்து அந்த தனுர்வேதத்தினுடைய மிக ரகசியமான மந்திரங்களை உபதேசம் செய்துள்ளார். ரகசியோ தனுர்வேத அஸ்திர கிராமாஸ்ச பவதா. எப்படி அம்புகளை எய்த வேண்டும், எப்படி அம்புகளை திரும்பி பெற வேண்டும். இந்த ச விசர்கோப உபசம்யமக, இந்த எல்லா திறமைகளை, ஆற்றல்களை, கலைகளை வந்து நீங்க துரோணாச்சாரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டுள்ளீர்கள். சயேஷ பகவான் துரோண பிரஜாரூபேண வர்த்ததே. அதே துரோணர் வந்து உங்களுடைய கண் முன்னாடி நின்று கொண்டு இருக்கின்றார். ஏன்னா அதே துரோணர் வந்து தன்னுடைய புத்திரர் மூலமாக நின்று கொண்டு இருக்கின்றார். ஏன்னா ஒரு ஒரு அப்பாவினுடைய பிரதிநிதி வந்து அவருடைய மகன். அதே துரோணாச்சாரியர் தன்னுடைய மகன் மூலமாக இங்கு நின்று கொண்டு இருக்கின்றார். தன்னுடைய இந்த அஸ்வத்தாமன் வந்து அந்த துரோணாச்சாரியனுடைய பிரதிநிதி. சயேஷ பகவான் துரோண,
பிரஜாரூபேன வர்த்ததே. அதனால இந்த அந்த துரோணாச்சாரியரிடம் நீங்க எல்லா கலைகளை கற்றுள்ளீர்கள். அதே துரோணாச்சாரியர் இந்த அஸ்வத்தான் மூலமாக இங்கு நின்று கொண்டு இருக்கின்றார். அதனால இந்த அஸ்வத்தாமனை நீங்கள் கொல்லாதீர்கள். தஸ்யாத்மனோர்தம் பத்னியாஸ்தே நான்வகாத் வீரசு கிருபி. அது மட்டுமல்ல, அந்த துரோணாச்சாரியனுடைய மனைவி கிருபி, துரோணாச்சாரியர் குருக்ஷேத்திர யுத்தத்துல மாண்டு விட்டார். அந்த கிருபி வந்து துரோணாச்சாரியர் உயிர் விட்டதுக்கு அப்புறம் தமிழ்ல என்ன சொல்லுவோம், இந்த சதிக்கு என்ன சொல்லுவோம், உடன்கட்டை. அந்த துரோணாச்சாரியனுடைய மனைவி வந்து உடன்கட்டை ஏறவில்லை. அந்த காலத்துல வந்து ஒரு கணவன் வந்து இறக்கும் பொழுது பல சமயம் வந்து மனைவி வந்து உடன்கட்டை ஏறி விடுவார்கள். அதே நெருப்புல வந்து குதிச்சிருவாங்க. ஏன் அப்படி இது பண்ணுவாங்கன்னா, அந்த கணவனுடன் இருந்த கணவனை பிரிந்து வாழ்வதை விட அந்த நெருப்புலால ஏற்படுகின்ற அந்த உஷ்ணம் வந்து கணவனை பிரிந்து வாழ்கின்ற அந்த துன்பத்தை விட நெருப்புல குதிக்கிறதே உயர்ந்தது அப்படின்னு நினைச்சு அந்த நெருப்புல குதிச்சிருவாங்க. அந்த மாதிரி அது வந்து அதை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. சில பேர் வந்து அவங்கள தன்னிச்சையாக சில பேர் வந்து அந்த கணவனுடைய அந்தியேஷ்டி சம்ஸ்காரம் நடக்கும் பொழுது அந்த நெருப்புல குதிச்சு உடன்கட்டை ஏறிடுவாங்க. இங்க வந்து திரௌபதி சொல்றாங்க, துரோணாச்சாரியனுடைய மனைவி வந்து உடன்கட்டை ஏறவில்லை. அந்த என்ன அஸ்வத்தாமன் இருக்கிறதுனால இந்த அஸ்வத்தாமன் தான் அந்த துரோணாச்சாரியனுடைய பிரதிநிதி. இப்ப நீங்க அஸ்வத்தாமனையும் நீங்க கொண்டு விட்டீங்கன்னா அந்த கிருபியினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? கிருபிக்கு வந்து கணவனையும் இழந்து விட்டார்கள். இப்ப அஸ்வத்தாமனையும் நீங்க கொண்டுட்டீங்கன்னா மகனையும் இழந்து விடுவார். ஒரு அம்மாவுக்கு வந்து தன்னுடைய மகன் வந்து செத்து போகும் பொழுது எப்படி துக்கம் ஏற்படும், அதை என்னால புரிந்து கொள்ள முடியும். அதனால எனக்கு வந்து வந்திருக்கின்ற இந்த துக்கத்தை வந்து அதே கிருபி வந்து அதே துக்கத்தை வந்து அனுபவிக்க கூடாது. அதனால நீங்க வந்து அஸ்வத்தாமனை நீங்க கொல்லாதீர்கள் அப்படின்னு. இப்ப இந்த சமயத்திலையும் திரௌபதி வந்து அந்த கிருபியினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அஸ்வத்தாமனை நீங்கள் கொல்லாதீர்கள். அஸ்வத்தாமன் உங்களுடைய குருவினுடைய பிரதிநிதி அப்படின்னு. இந்த இதுல பார்க்கும் பொழுது எப்படி திரௌபதி பொதுவாக இந்த மாதிரி புத்திர ஸ்லோகத்துல இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான துக்கமான சமயத்துல பொதுவாக ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா தன்னை பத்தியே சிந்திப்பாங்க. நான் வந்து இவ்வளவு தர்ம காரியங்களை செஞ்சிருக்கேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம் வந்திருக்கு, நான் இவ்வளவு சாண்டிங் பண்ணியிருக்கேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, ஏன் கிருஷ்ணர் வந்து எனக்கு வந்து உதவி செய்யல அப்படின்னு பல சமயத்துல சில பக்தர்களே கூட கிருஷ்ணர் மேல கோபப்படலாம். நான் இவ்வளவு பக்தி செஞ்சாலும் எனக்கு வந்து உதவி செய்யலையே. ஆனா திரௌபதி வந்து அந்த மாதிரியான கஷ்டத்திலையும் திரௌபதி வந்து மத்தவங்களுடைய கஷ்டத்தை பத்தி சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அஸ்வத்தாமனை நீங்க கொண்டீங்கன்னா கிருபியினுடைய வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவிப்பாங்க, அந்த துக்கத்தை கிருபிக்கு கொடுக்காத அஸ்வத்தாமனை கொன்று. அதனால அஸ்வத்தாமனை விட்டு விடுங்கள். நீங்க துரோணாச்சாரியர்கிட்ட அந்த பிரம்மாஸ்திரம் இந்த ஆயுத வித்தை நீங்க கத்துக்கலன்னா எப்படி உன்னால வந்து இந்த அஸ்வத்தாமனை வந்து பிடித்து கொண்டு வர முடியும்? அதனால நீங்க வந்து துரோணாச்சாரியர்கிட்ட நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. இந்த அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியனுடைய பிரதிநிதி. சாஸ்திரத்துல வந்து ஆத்மாவை ஜாயத்தே புத்திரக, ஒரு மகன் வந்து அப்பாவினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது.
அதனால நீங்க வந்து இந்த அஸ்வத்தாமனை கொல்லாதீர்கள் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட திரௌபதி சொல்றான். இன்னொரு ஸ்லோகம் பார்த்து இதோட முடிப்போம். தத் தர்மஜ்ஞ மகாபாக பவத்பிர் கௌரவம் குலம் விருஜினம் நார்கதி பிராப்தும் பூஜ்யம் வந்தியம் அபீக்ஷ்ணஷஹ. இந்த ஸ்லோகத்துல திரௌபதி சொல்றாங்க, மத கொள்கைகளை அறிந்த பேரதிர்ஷ்டம் வாய்ந்தவரே, எப்பொழுதும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கௌரவமான குடும்பத்தினருக்கு வருத்தத்தை விளைவிப்பது உங்களுக்கு நல்லதல்ல. அர்ஜுனரை வந்து தர்மஜ்ஞ அப்படின்னு அழைக்கின்றார். நீங்கள் வந்து தர்மத்தை அறிந்தவர், மகாபாக உயர்ந்த நடத்தையை உடையவர். அதனால பவத்பிர் கௌரவம் குலம் விருஜினம் நார்கதி பிராப்தும். அதனால நீ வந்து உங்களுடைய குருவனுடைய குடும்பத்துக்கு துக்கத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியினுடைய குடும்பம் வந்து எப்பொழுதும் உங்களால நீங்க வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் அவங்களுக்கு வந்து நம்ம உயர்ந்த மரியாதை கொடுக்க வேண்டும், அவங்களை நம்ம வணங்க வேண்டும். சோ அந்த ஆன்மீக வழிகாட்டியினுடைய குடும்பத்துக்கு நீங்க வந்து துக்கத்தை கொடுக்காதீர்கள், அவங்களை எப்பொழுதும் நம்ம வந்து வணங்க வேண்டும் அப்படின்னு திரௌபதி சொல்றாங்க. இந்த மாதிரி திரௌபதி வந்து 46வது ஸ்லோகம் வரைக்கும் இதுக்கப்புறமும் பேசுறாங்க. திரௌபதி இந்த மாதிரி அர்ஜுனன் கிட்ட அஸ்வத்தாமனை கொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில 2-3 ஸ்லோகமும் வரும். அதற்கப்புறம் திரௌபதியினுடைய இந்த வாக்கியத்தை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பீமர் என்ன சொல்றார், கிருஷ்ணர் என்ன சொல்றார், அதை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த குறிப்பிட்ட பிரசங்கம் வந்து ரொம்ப அருமையான பிரசங்கம். எப்படி வாழ்க்கையினுடைய பல சமயத்துல சில தர்ம சங்கடமான சூழ்நிலை வரும். தர்ம சங்கடமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில வந்து எப்படி நம்ம வந்து எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அது வந்து அதை எப்படி எடுக்க வேண்டும், அதுக்கு வந்து ஒரு பக்குவமான புத்தி தேவைப்படும். வெறும் புஸ்தக அறிவினால அப்படிப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலையில தீர்மானத்தை எடுக்க முடியாது. ஒண்ணு வந்து புஸ்தக அறிவு, அந்த புஸ்தக அறிவை விட உயர்ந்தது வந்து நடைமுறை அறிவு, ஒரு பக்குவமான அறிவு. ஏன்னா பல சமயத்துல சில சமயம் வாழ்க்கையில தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடுவுல ஒரு முரண்பாடு இருக்கும். சில சமயம் வாழ்க்கையில தர்மத்திற்கும் நடுவுல முரண்பாடு இருக்கும். தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் இடையில ஒரு முரண்பாட்டுல நம்ம அதர்மத்தை கைவிட்டு விட்டு தர்மத்தை தேர்ந்தெடுக்கணும். அதுல வந்து அவ்வளவு குழப்பம் ஏற்படாது. ஆனா தர்மத்துக்கும் இடையுள்ள முரண்பாடுல வந்து அந்த சூழ்நிலையில எந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு வந்து ஒரு பக்குவமான புத்தி வேண்டும், நுணுக்கமான அறிவு வேண்டும். அப்ப அர்ஜுனர் எப்படி முடிவு எடுக்கிறார், அது இந்த அத்தியாயத்துல வருகின்றது. அதை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணன். அப்ப திரௌபதி தேவி அவங்க முடிவெடுத்த அனுபவம் அது எப்படி, அதாவது இப்ப அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும், எந்த விதத்துல அந்த மாதிரி பக்குவமான முடிவெடுக்கிறாங்க பார்த்தோன்னா, திரௌபதியினுடைய வைஷ்ணவ சுபாவம் அதை வந்து பாராட்டி பிரபுபாதர் எழுதுறார். அதே சமயத்துல பிரபுபாதர் வந்து இன்னொரு கண்ணோட்டத்துல என்ன எழுதுறாருன்னா, திரௌபதி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற நிலையில இருக்கிறதுனால
அந்த அஸ்வத்தாமனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது, முழுவதுமாக இவரை விடுதலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த திரௌபதி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசுறாங்க அப்படின்னு பிரபுபாதர் எழுது. ஒரு விதத்துல பார்க்கும்பொழுது திரௌபதியை பாராட்டி எழுதுறார், வைஷ்ணவருடைய குணத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு. இன்னொரு விதத்துல பார்க்கும்பொழுது பிரபுபாதர் திரௌபதியினுடைய சுபாவத்தை கொஞ்சம் கண்டிச்சு பேசுறாங்க. ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறதுனால அஸ்வத்தாமனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம அவரை விடுதலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பல சமயத்துல நம்ம ஒரு நடுநிலைக்கு வராம நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம். எக்ஸ்ட்ரீம்னா அதிக தண்டனை கொடுத்துடுறோம் அல்லது அதிகமாக நம்ம கருணை காட்டுடுறோம். திரௌபதியினுடைய நிர்ணயம் கொஞ்சம் அதிகமாக கருணை காட்டுற அந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு. அதிகமாக கருணை காட்டி அஸ்வத்தாமனுக்கு எந்தவித தண்டனையும் கொடுக்காம விடுதலை கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல இருந்தது. ஆனா இதற்கு நேர் எதிராக பீமர் சொல்வார், இந்த அஸ்வத்தாமனை நீங்க கட்டாயம் கொன்னு விடுங்கள் அப்படின்னு சொல்றான். பீமருடைய இது அந்த இதுல இருந்து அஸ்வத்தாமனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுனன் அப்புறம் கிருஷ்ணன் சொல்வார், நீங்க இந்த எல்லா நபரையும் நீங்க சமாதானப்படுத்தி நிர்ணயத்தை எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அர்ஜுனர் எப்படி ஒரு நடுநிலையான முடிவை எடுக்கிறார். அஸ்வத்தாமனுக்கு தண்டனையும் கொடுக்கிறார், அதே சமயத்துல அவரை கொல்லல. எப்படி அவர் முடிவை எடுக்கிறார் அப்படிங்கிற அந்த பக்குவமான நிர்ணயத்தை எப்படி எடுக்கிறார், அது அடுத்த ஸ்லோகத்துல வரும். அதனாலதான் தண்டனை கொடுக்கறதுங்கிறது ஒரு நுணுக்கமான புத்தி. பாகவதத்திலேயே பாத்தீங்கன்னா பல இடத்துல பிருத்து மகாராஜருடைய குணத்தை பத்தி வர்ணனை செய்யும் பொழுது, பிருத்து மகாராஜருடைய நுணுக்கமான புத்தியை பத்தி வர்ணனை செய்யும் பொழுது இவர் தன்னுடைய புத்தி கூர்மையில யமராஜருக்கு சமமானவர் அப்படின்னு வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. யமராஜருக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான அந்த பணி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப யமராஜர் தண்டனைக்கு ஒரு துளி கூட அதிகமான அந்த குற்றத்துக்கு ஒரு துளி கூட அதிகமான தண்டனையும் கொடுக்க கூடாது, குறைந்த தண்டனையும் கொடுக்க கூடாது. எந்த தண்டனைக்கு ஏற்றபடி அதே அளவு, அந்த குற்றத்துக்கு ஏற்றபடி அதே அளவு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு அவ்வளவு நுணுக்கமான புத்தி தேவைப்படுது. பொதுவாக பார்த்தோம்னா அப்ப அப்படிப்பட்ட நபர் அவருக்கு அந்த தர்ம விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக புரிந்து கொண்டு இருக்கணும். அர்ஜுனர் எப்படி தீர்மானம் பண்றார் அதை நம்ம பார்ப்போம். இன்னொரு நீங்க இது சொன்னீங்களே பிரபு, கோபியர்களுக்கு சொல்றப்ப தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது ஞான மார்க்கத்தை உபதேசம் பண்றோமா அப்படின்றீங்க. அப்ப பகவத்கீதையில கிருஷ்ணர் மன்மனாபவ மத் அப்படிங்கிறப்ப அது ஞான மார்க்கம் ஆகுங்களா? மன்மனாபவ மத்பக்து அது பக்தி மார்க்கம். ஆனா உத்தவர் மூலமாக கோபியர்களை சோதித்தார், நீங்க என்னுடைய பரமாத்மா மேல தியானம் செய்யுங்கள், நான் எல்லோருடைய ஹிருதயத்துல பரமாத்மாவாக இருக்கின்றேன், உங்க இங்க எல்லோரும், அதனால என்னுடைய பரமாத்மா மேல தியானம் செய்யுங்கள், நான் எல்லா இடத்துலயும் இருக்கின்றேன், உங்களை பிரிந்தே இருக்கிறதில்ல, நான் எல்லா இடத்துலயும் வியாபித்து கொண்டு இருக்கின்றேன், என்னுடைய பரமாத்மா மேல தியானம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த அஷ்டாங்க யோக மார்க்கம் அல்லது ஞான மார்க்கத்தை உபதேசம் செய்கிறார். அதன் மூலமாக கோபியர்களை சோதிக்கின்றார். எப்படி சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜரை கர்மகாண்ட மார்க்கத்தில் உள்ள பிராயசித்தத்தை சொல்லி சோதிக்கிறார். அதுக்கப்புறம் ஞான காண்ட மார்க்கத்தில் உள்ள வழிமுறையை சொல்லி சோதிக்கிறார். கடைசியா அந்த ரெண்டும் சொன்னதுக்கு அப்புறம் பரிஷித் மகாராஜருக்கு முழு திருப்தி ஏற்படல. அதுக்கப்புறம் கடைசியா அவர் தூய பக்தி மார்க்கத்தை சொல்றார். அப்பதான் பரிஷித் மகாராஜருக்கு சுகதேவ் கோஸ்வாமியினுடைய பதிலை கேட்டு அவருக்கு ஒரு முழு திருப்தி ஏற்பட்டது. பொதுவாக ஒரு பரீட்சையில ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட கேள்வி கேட்பார்,
ஆனா இங்க வந்து சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜர் கிட்ட கேள்வி கேட்கல. பரீட்சித் மகாராஜர் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட கேள்வி கேட்டார். அதற்கு வந்து சுகதேவ் கோஸ்வாமி பதில் சொல்லி பரீட்சித் மகாராஜரை சோதித்தார். நான் சொல்ற பதில்னால பரீட்சித் மகாராஜருக்கு திருப்தி ஏற்பட்டுள்ளதா அப்படின்னு அவர் வந்து சோதிக்கிறார். இது வந்து இப்படிப்பட்ட சோதனை வந்து ஒரு மறைமுகமான சோதனை. என்ன, பொதுவாக சோதனையில வந்து ஒருத்தர் கேள்வி கேட்பார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. ஆனா சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருக்கு கேள்வி கேட்கல. பரீட்சித் மகாராஜருடைய கேள்விக்கு பதில் சொல்லி அதன் மூலமாக பரீட்சித் மகாராஜரை சோதிக்கிறார். பரீட்சித் மகாராஜருக்கு இந்த பதில்னால திருப்தி ஏற்பட்டுள்ளதா அப்படின்னு சோதிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன் பிரபு. அஸ்வத்தாமன் வந்து இன்னும் இருக்காரா? அஸ்வத்தாமன், ஆமா. அஸ்வத்தாமன் வந்து அடுத்த கலியுகத்துல அவர் வியாசதேவராக ஆவார். அஸ்வத்தாமனுக்கு வந்து நீண்ட ஆயுட்காலம் இருக்கு. ஆனா இந்த குற்றத்தினால அவருக்கு வந்து ஒரு நோயினால அவர் வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அவருக்கு இந்த பாண்டவர்களுடைய மகன்களை கொன்றதுனால அவருக்கு மரணமும் கொடுக்கப்படவில்லை. மரணம் கொடுக்கப்படாமல் நீண்ட ஆயுட்காலம் இருந்து அதுல வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த கஷ்டத்தை அனுபவித்து அதன் மூலமாக தான் செஞ்ச பாவத்திலிருந்து விடுபட்டு அடுத்த சதுர்யுகத்துல அவருக்கு வந்து வியாசதேவருடைய பதவி கொடுக்கப்படுது. அப்ப பார்க்கும்போது சனாதன தர்மத்துல வந்து ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சவருக்கு தண்டனை கொடுக்கப்படுறது. ஆனா தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கப்படுகின்றது. அந்த தப்பை உணர்ந்து ஒருத்தர் வந்து வேதனைப்பட்டாருன்னா அதற்கேற்றபடி அவருக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கப்படுகின்றது. மற்ற மதத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துல, இஸ்லாமிய மதத்துல வந்து எட்டர்னல் ஹெல், நித்தியமான நரகம் அப்படிப்பட்ட கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா நீங்க வந்து ஒரு நித்தியமாக நரகத்துல கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அப்படிப்பட்ட கோட்பாடுகள் சொல்லப்பட்டுள்ளது. ஆனா சனாதன தர்மத்துல வந்து ஒரு நித்தியமான நரகம் அப்படிங்கிற அந்த கொள்கை இல்லை. ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னா அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஹரே கிருஷ்ணன். சரி, வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடித்துக் கொள்வோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त वृंद की जय।